இன்னைக்கு நம்மளோட இருக்கிறவர் லயலா மணி அவர்கள். என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. நீங்க போற அரசியல் பாதை ரொம்ப சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மிக சரியாக இருக்கு. உங்க கட்சி இப்ப தமிழ்நாடு அரசியல்ல உள்ள வந்திருக்கிறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் இந்த தமிழ்நாட்டுக்கு நடந்துட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? என்ன பிரச்சனை நான் சொல்லவா? சொல்லுங்க. தமிழக முதல்வருக்கு தூங்கா இரவுகளை கொடுத்துட்டு இருக்கீங்க. சரி. திமுகங்கிற கட்சிக்கே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கீங்க இன்னைக்கு நீங்க. அதிமுகங்கிற கட்சி இல்லங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமா இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க. இவ்வளவு பிரச்சனைகள் பத்தாதா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினால வந்திருக்கு? இது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? 75 வருட ஆண்டு கட்சிங்க அது, சும்மா கிடையாது. உங்களை மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறது. 25 வருஷமா சமூக நீதியை நிலைநாட்டி இருக்க கட்சி அது. எங்க வேங்க வயல்ல அப்படி நிலைநாட்டினீங்களா? அந்த மாதிரியா? நேரத்துக்கு 504 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கணும்ல. அவசியம் கிடையாது. நீங்க தானங்க சொன்னீங்க நாங்க ஆட்சி அமைத்தால் அதை செய்யறோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. நாங்க கொடுப்போங்க, அதை கொடுத்ததெல்லாம் நிறைவேற்றணும்னு உங்களுக்கு ஏதாவது இருக்குதா? ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுடைய பணியெல்லாம் நாங்க நிரந்தரமாக்குறோம் நீங்க சொன்னீங்க. 4.5 வருஷம் ஆச்சு, என்னாச்சு? எல்லாம் மண்ணா போச்சு. கருணாநிதி அவர்களுக்கு அப்புறமா வந்த திமுகங்கிறது திருடர்களுக்கான திமுக, மக்களுடைய பணத்தை சுரண்டுற திமுகன்றீங்க. ஆமாங்க, கொள்ளையடிக்கிற திமுகங்க. பல கோடி பணத்தை ஆயிரக்கணக்கில் கோடி கணக்கில் கொள்ளையடிச்சு வெளிநாட்டுல முதலீடு பண்ற திமுகன்றீங்க. அதுதானங்க உண்மை. குலுக்கி வச்ச கொக்கோ கோலா போல சாயங்காலம் வேலை பொங்கி வந்தால அப்படின்னு அங்க பெண்மணிகள் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவர் அமைச்சர் கீழே உட்காந்து மேல நின்று ஆடாதாமா, கொஞ்சம் கீழே வந்து ஆடுமா. என்னம்மா 1000 ரூபா கட்சி தான் உனக்கு? பக்கத்துல 4 கேமரா வச்சுக்கிட்டு 1000 ரூபா வச்சு என்ன பண்ற? என்ன சார் 1000 ரூபா வச்சு ஏதாவது தேவையான ஏதாவது யூஸ் பண்றேன். வேற என்ன சார்? அப்புறம் 1000 ரூபா வச்சு மளிகை ஜாமான்லாம் தேவைப்பட்டா வாங்குறேன். வேற அப்புறம் சிலிண்டருக்கு வருது சார். அப்புறம் வேற அப்புறம் நான் என்ன சார் வீட்டில் பக்கத்தில் ஒரு லேண்டு வாங்கி போட்டிருக்கேன் சார். வேற அப்புறம் ஹெலிகாப்டர் ஒன்று வாங்கி போட்டிருக்கேன் சார். 500 ரூபாயில இதெல்லாம் வாங்கிடலாங்க. எதுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க? 500 ரூபா கொடுக்குறாங்க. நீங்க துரைமுருகன் சாட்டை துரைமுருகன் நினைச்சிட்டீங்கன்னா நீங்க 2 பேரும் தான் அடிக்கடி எல்லா மேடையும் சாட்டையில் கொடுக்குறாரு. அவர் ஓட்டு. தேர்தல் அரசியல் வேற, கள அரசியல் வேற. கள அரசியல் என்ன? கள அரசியல் கள அரசியல்னா அது நாங்கள் 4 வருஷம் பண்றது. தேர்தல் அரசியல்னா கடைசி 9 மாசம் பண்றது. அது கேவலமா இல்லையான்னு நம்ம கேட்கலாம். இல்லை, நான் வாங்கும் போதெல்லாம் கொஞ்சம் சரக்கு எப்பயாவது இந்த நியூ இயர்க்குலாம் வாங்க போனப்போ 2000 ரூபா 3000 ரூபா பாட்டிலுக்கு 300 ரூபா அதிகமாக வச்சு விட்டாங்க. அப்புறம் தான் சொல்லி ஒரு 10 ரூபான்னு பாட்டு போயிட்டாரு, இவனுங்க 300 ரூபா வாங்குறாங்க என்கிட்ட அப்படின்னு. டாஸ்மாக்லங்க எலிட் டாஸ்மாக்ல இதெல்லாம் இதையும் அடுத்த தடவை பாடும்போது 10 ரூபான்னு பாடாமல் 300 ரூபா வச்சு விற்கிறாங்கன்ற உண்மையெல்லாம் கொஞ்சம் சொல்ல சொல்லுங்க. கூலி படம் பார்ப்பாரு, ரஜினிக்கு ஃபோன் பண்ணி சார் படம் பார்த்தா சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாரு. இப்போ கூட பொங்கலுக்கு உங்க படம் பார்க்க மாட்டாரு, பராசக்தி தான் போய் பார்ப்பாரு. முதல்வரே பார்க்கல, மக்கள் பார்த்து என்ன பிரயோஜனம்? முதல்வர் பார்க்காம இருக்கிறது எனக்கு சந்தோஷம். நீங்க எல்லா கேள்விக்கு இப்படியே பதில் சொல்றீங்கன்னா கடைசியில் என்கிட்டயும் கையில வேற எதுவும் கிடையாது. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சங்கி, நீங்க ஒரு பிஜேபி சொல்லிட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வேற என்ன பண்ண சொல்றீங்க? பிஜேபியோட கொள்கை எதிரினே சொல்லிட்டோமே. பிஜேபியோட சொல்லுங்க, அது உங்க இஷ்டம். சொல்லிட்டோமே, அது உங்க இஷ்டம். நீங்க பிஜேபின்னு சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறது எங்க இஷ்டம். கலர்கனாடிய வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இருக்கிறவர் லயலா மணி அவர்கள், தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை பரப்பு இணை செயலாளர். வணக்கம். வணக்கம் பிரதர். நீங்க போற அரசியல் பாதை ரொம்ப சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மிக சரியாக இருக்கு. இதுல என்ன டவுட் உங்களுக்கு? தமிழ்நாட்டுக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய அவசியம் முதல்ல இருக்குதானே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய அவசியம் இருக்கா இல்லையா என்பதை வாய்ப்பு இருந்தால் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பரப்புரை மேற்கொண்டு மக்களிடம் கேளுங்க, மக்களே சொல்லுவாங்க. உங்க கட்சி இப்ப தமிழ்நாடு அரசியல்ல உள்ள வந்திருக்கிறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் இந்த தமிழ்நாட்டுக்கு நடந்துட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? என்ன பிரச்சனை நான் சொல்லவா? சொல்லுங்க. தமிழக முதல்வருக்கு தூங்கா இரவுகளை கொடுத்துட்டு இருக்கீங்க. சரி. துணை முதல்வர்களுக்கு தூங்காத இரவுகளை கொடுத்துட்டு இருக்கீங்க. சரி. திமுகங்கிற கட்சிக்கே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கீங்க இன்னைக்கு நீங்க. அதிமுகங்கிற கட்சி இல்லங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமா இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க. இவ்வளவு பிரச்சனைகள் பத்தாதா நீங்க தமிழக வெற்றி கழகத்தினால வந்திருக்கிறது? இப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான திராவிட கட்சிகள் இல்லாம போறதுக்கு காரணமா நீங்க இருக்கீங்க. நீங்க என்ன பண்ணணும்னா திமுக கட்சியை சார்ந்த யாராவது ஒருத்தர் உட்கார வச்சு, எதுக்கு உங்க ஸ்டாலின் தூங்காம இருக்கிறாரு, எதுக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தூங்காம இருக்கிறாரு, எதுக்கு திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தூங்காம இருக்கிறீங்க, தாவேக்காவை பார்த்து உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? மக்கள் எதுக்கு ஓட்டு போட்டாங்க? மக்களுக்கு நல்லாட்சி செய்வதுக்கு தானே திமுக ஓட்டு போட்டாங்க. நீங்கள் மக்களுக்கு ஆட்சி செய்வதை விட்டு விட்டு தாவேக்காவை எப்படி வீழ்த்தலாம்னு நினைக்கிறீங்களே அப்படின்னு திமுக கட்சியை சார்ந்தவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அவங்க கரெக்டாக பதில் சொல்லிடுவாங்க. துணை முதல்வர் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாரு, நான் சினிமா செய்திகள்லாம் பார்க்கறது இல்லைங்க அப்படின்னு. ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் கட்சியின் தலைவர் அவர்களை பற்றி கேட்டப்ப நான் சினிமா செய்திகள்லாம் பார்க்கறது இல்லைனாரு. ஆனால் இன்னைக்கு மேடைக்கு மேடை இல்லை, நான் முடிச்சிடுறேன். இன்னைக்கு மேடைக்கு மேடை அவரே ஏறி அவர் வாயாலேயே
சில பேர்லாம் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டு சில பேர்லாம் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டு திரும்ப அவரே உங்க கட்சியை பத்தி பேசுற அளவுக்கு ஆக்கிட்டீங்களே, இது உங்களுக்கு வந்து வருத்தமா இல்லையா? நீங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, தமிழக வெற்றி கழகம் ஏன் தேவை அப்படின்னு கேட்டீங்களா, தமிழக வெற்றி கழகம் எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கல்ல. முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் 365 நாளும் எங்களையே நினைச்சு கொண்டிருக்காங்கல்ல, இதுதான் எங்களுக்கான ஒரு வளர்ச்சி. இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து சினிமா செய்தியெல்லாம் பார்க்கறதில்ல அப்படின்னு சொல்றாருல, சுதந்திர போராட்ட அந்த வரலாறை படிங்க. அந்த வரலாறுல ஏதாவது ஒரு இடத்துல உதயநிதி ஸ்டாலின் பேர் இருக்கோ? இல்ல மொழிப்போர் போராட்டம் நடந்துச்சுல்ல, மொழிப்போர் போராட்டத்துல ஏதாவது உதயநிதி ஸ்டாலின் எங்காவது போராடி இருக்கிறாரோ? அவங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறைங்க. உதயநிதி ஸ்டாலின் போராடி இருக்காரா? உதயநிதி ஸ்டாலினே ஒரு கூத்தாடி தானேங்க, உதயநிதி ஸ்டாலினே ஒரு சினிமாக்காரர் தானேங்க. நயன்தாராவோடு டான்ஸ் ஆடினதெல்லாம் நம்ம பார்க்கலையா? வீடியோலாம் பார்க்கலையா? இருந்துட்டு போட்டோம், உங்களுடைய அவர் ஒரு சினிமாக்காரர் தானே. அப்போ அரசியல்ல மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கோம். எங்கள் மீது இருக்கின்ற விமர்சனத்தை வந்து நீங்க முன்வைக்கணும்னா உங்க கொள்கை என்ன, கோட்பாடு என்னன்னு தான் கேட்கணுமே தவிர, அதுதான் பிரச்சனை. அவர் ஒரு சினிமாக்கார், இவர் ஒரு சினிமாக்காரனா? உதயநிதி ஸ்டாலின் மட்டும் சினிமாக்காரர் கிடையாது, அவங்க அப்பா ஸ்டாலினுமே ஒரு சினிமாக்காரர் தான். இருக்கட்டுங்க, உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? முதல்ல வந்து உங்க கொள்கை என்னன்னு கேள்வி கேட்கற அளவுக்கு நாங்க இருந்தோம். உங்க கொள்கை என்ன? உங்களுக்கு கொள்கையே இல்லை, கொள்கையே இல்லைனோ மேடைக்கு மேடை ஏறி என்ன பதில் சொல்றீங்க? எங்களுக்கு கொள்கை இல்லையா, எங்க கொள்கை பாடல் இதுதான் அப்படின்றீங்க. எங்களுடைய கொள்கை விளக்க மாநாடுனே ஒன்று நடத்தணும்ன்றீங்க. எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்கீங்க. இப்படி எல்லா கேள்விகளுக்கும் பதில நீங்க வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்ப என்னதான் கேள்வி உங்களுக்கு அடுத்து வைக்கிறது? ஏங்க நீங்க கேள்வி கேட்டா அது நாங்க பதில் சொல்லி தானங்க ஆகணும். ஆனா பதில் ரொம்ப சரியா இருக்குது. அப்ப நாங்க என்னதான் பண்றது? அப்புறம் நாண்டுகிட்டு சாவுங்கன்றோம். இப்ப திருப்பரங்குன்றம் பிரச்சனையை எடுத்தோம். திருப்பரங்குன்றம் பிரச்சனையில வந்துட்டு நீங்க தலையிடவே இல்லை அப்படின்னு ஒரு இதை எடுத்து வச்சோம். சரி ரைட்டு, மாட்டினானுங்கப்பா, சூப்பர், அவ்வளவுதான். இவங்களுக்கு கொள்கையே இல்லைன்னு சொன்னோம், கொள்கை இருக்குன்னாங்க. என்னடா கொள்கை உங்களுக்கு? சமூக நீதின்றீங்களே, ஒரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கே, கேள்வி கேட்கலையேன்னு உங்களை மாட்டி வைக்கலான்னு பார்த்தா அப்ப மேடைக்கு மேடை ஏறி என்ன சொல்றீங்க நீங்க? இந்த ஒரு காரணத்தினாலதான் நாங்க திருப்பரங்குன்றம் பிரச்சனையில வாயை திறக்கல அப்படின்னு அதுக்கு ஒரு பெரிய நல்ல விளக்கத்தை கொடுத்துடுறீங்க. இப்ப அதையும் மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. சரி, அதையோட முடிச்சிடுவீங்கன்னு பார்த்தா அந்த விளக்கத்தை கொடுத்ததோட சேர்த்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு காரணமே திமுக தான்னு இதையும் சேர்த்து போடுறீங்களே, உங்களுக்குலாம் மனசாட்சி ஒன்று இருக்குதா? நாங்க மட்டுமா சொன்னோம்? இன்னைக்கு நீதிபதி என்ன சொன்னார்? திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு முழு காரணமே தமிழ்நாடு அரசாங்கம் தான் காரணம்னு சொன்னாரா இல்லையா? அப்ப இதை ஆரம்பிச்சு வச்சது நீங்க தான் ஒத்துக்கிறீங்களா? எங்க பிரச்சனையை நாங்க ஆரம்பிக்கலங்க. இல்ல, எங்க மேல பழி விழுந்ததுக்கு காரணம் நீங்க தான் ஒத்துக்கிறீங்களா? இப்போ காலம் காலமாகவே மதத்தை வைத்து சாதியை வைத்து இங்க அரசியல் செய்து கொண்டிருப்பவர்கள் திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தான். அப்ப இவங்களை ஒழிக்கிறது தான் உங்க அரசியல்? எங்களுடைய அரசியல் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே திமுக என்கின்ற தீய சக்தியை வீழ்த்த வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? 75 வருட ஆண்டு கட்சிங்க, அது சும்மா கிடையாது. உங்களை மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கல, 75 வருட கட்சி அது. ஆரம்பிச்சு 75 வருஷமா சமூக நீதியை வந்து நிலைநாட்டி இருக்க கட்சி அது. எங்க வேங்க வயல்ல அப்படி நிலைநாட்டினீங்களா? அந்த மாதிரியா? சரி, நான் இப்படி சொல்றேன், இப்படி ஒரு தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்களே சென்னையில, அதுதான் உங்க சமூக நீதியா? இப்படி ஒரு 1-2 சொல்லுவீங்க. ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க, அதுதான் உங்களுடைய சமூக நீதியா? சரி, இப்படி 1-2 வேணாம், நான் உங்களுக்கு வந்து டைம் தரேன். ஒரு 10 தவறுகள் இந்த ஆட்சி, இந்த 2021 25 வரைக்கும் நடந்த இந்த ஆட்சியில், இந்த 4.5 வருட ஆட்சியில இவ்வளவு தவறுகள் இருக்கு, உங்களால ஒரு 10 தவறுகளை சுட்டி காட்டிட முடியுமா? எங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே ஒரு தவறு தாங்க. திமுக என்கின்ற ஒரு கட்சியே தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு கட்சி. அதனால தான் தலைவர் வந்து தீய சக்தி திமுக அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, சும்மாலாம் சொல்லலை, பொய்யான வாக்குறுதிகள் சொல்வதே ஒரு தீய சக்தி தான், ஒரு தீய எண்ணம் தான். ஒரு தீய எண்ணம் இருந்தால் தான் பொய் பேச. யார் பொய் பேசுவா சொல்லுங்க? நல்லவங்க யாரும் பொய் பேச மாட்டாங்க. அப்போ கெட்ட புத்தி இருக்கிறவங்க தான் பொய் பேசுவாங்க. அப்போ திரு ஸ்டாலின் அவர்களுக்கு கெட்ட புத்தி இருக்குது, தீய புத்தி இருக்குது, அதனால தான் அவர் பொய் சொன்னார். பிரதர், நீங்கள் சிரிக்காதீங்க. எங்க பாருங்க, 504 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க பிரதர் 2021 சட்டமன்ற தேர்தலில். அந்த 504 வாக்குறுதிகளில் எத்தனை வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றி இருக்கிறாங்க? இந்நேரத்துக்கு 504 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கணும்ல? அவசியம் கிடையாது. நீங்க தானங்க சொன்னீங்க, நாங்க ஆட்சி அமைத்தால் அதை செய்யறோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. நாங்க கொடுப்போங்க, அதை கொடுத்ததெல்லாம் நிறைவேற்றணும்னு உங்களுக்கு ஏதாவது இருக்குதா? அதுக்கு தானே மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு அரியணையில கொண்டு வந்து மக்கள்கிட்ட நாங்க பாத்துக்கிறோம். அப்ப தமிழ்நாட்டு மக்கள் வந்து உங்களுக்கு இழிச்சவயர்கள், தமிழ்நாட்டு மக்கள் வந்து முட்டாள், எது சொன்னாலும் அவங்க நம்புவாங்க அப்படின்ற ஒரு மனநிலையில் நீங்க இருக்கிறீங்க. அதை மாற்றுவதற்காகத்தான் அண்ணன் விஜய் அவர்கள் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்காரு, அரசியலுக்கு வந்திருக்காரு. 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவர் உருவாக்க போறாரு. இப்ப தலைநகர் சென்னையிலே ஏன் பகுதி நேர ஆசிரியர்கள் ஏன் போராடிட்டு இருக்கிறாங்க? ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுடைய பணியெல்லாம் நாங்கள் நிரந்தரமாக்குறோம் நீங்க சொன்னீங்க. 4.5 வருஷம் ஆச்சு, என்னாச்சு? எல்லாம் மண்ணா போச்சு. தூய்மை பணியாளர்கள் வீதியில இறங்கி போராடுறாங்க. நீங்க தான் சொன்னீங்க, திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா உங்களுடைய பணியை நாங்கள் நிரந்தரமாக்குறோம், உங்க கூலியை நிரந்தரமாக்குறோம்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் நைட்டோட நைட்டா போய் கூலி படம் பார்த்துட்டு இருந்தார். நேற்று கூவம் ஆத்துல இறங்கி போராட்டம் பண்ணதுல இன்னைக்கு ஒருத்தர் இறந்துட்டார். அப்போ மிக ஒரு கேவலமான ஒரு ஆட்சியாக திமுகவினுடைய ஒரு ஆட்சி இருக்கு. அதனால வாய்ப்பு இருந்தா என்கிட்ட PDF இருக்கு,
504 வாக்குறுதிகள் PDF இருக்குது. அந்த PDF உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன், படிங்க. படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் எதுக்கு திமுக வந்து நம்ம தீய சக்தின்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும். 10% வாக்குறுதிகளை கூட இந்த 4.5 ஆண்டுகளில் அவங்க நிறைவேற்றவே இல்லை. அப்போ தமிழ்நாட்டு மக்களை வந்து பொய் சொல்லி ஏமாற்றி 75 வருடமாக நம்ப வைத்து மக்களை முட்டாளாக்கியிருக்கிறாங்க. அப்போ மக்களை விழிப்படைய வைக்க ஒரு தலைவன் தேவைப்படுறாரு. அந்த தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். இருக்கட்டுங்க, நான் அதை ஒத்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய தலைவர் வந்திருக்கிறார், நீங்கள் வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த ஒரு 75 வருட ஆண்டு திராவிட ஆட்சிகள் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நீயும் நாங்களும் உட்காந்து இங்கே பேசிட்டு இருக்கவே முடியாது. நீங்களும் நானும் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணமே திமுக. இன்னைக்கு நீங்களும் நானும் சட்டை போட்டிருக்கோன்னா அதுக்கு காரணம் திமுக. அப்புறம் வேற ஏதோ ஒன்று பொதுவாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே, ஐயோ. இன்னைக்கு நீங்களும் நானும் தோளில் துண்டு போடுறோன்னா அதுக்கு காரணம் திமுக. நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? இன்னைக்கு நீங்களும் நானும் சட்டை போட்டிருக்கிறது காரணம் திமுகன்றாங்க. ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கலையா நீங்கள்? சரி, இப்போ திமுக உருவாகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் எப்படி அவனை குண்டியாவது சொல்லிட்டாங்களா எல்லாரும்? இல்லைங்க, நீங்க எப்படி என்ன சொல்றேன், நீங்க சொல்றீங்க திமுக வந்ததுக்கு பிறகுதான் நம்ம பேண்ட் ஷர்ட் போட்டோம் அப்படின்றீங்க. திமுக உருவாகிறதுக்கு முன்னாடி எங்க தாத்தாலாம் பிறந்துட்டாரு, அவர் பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டிருந்தாரு, நல்லா படிச்சிருக்கிறாரு. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? இல்லைங்க, உங்களை மாதிரி ஏதோ வந்து இருக்கப்பட்டவங்க ஒரு 4 பேர் 5 பேர் படிச்சிருப்பீங்க. மற்றபடி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பாமர குடும்பம் கூட இன்னைக்கு வந்து ஒரு காரு வாங்குது, வீடு வாங்குது, ஒரு பைக் வாங்குதுன்னா அதுக்கு காரணம் பேங்க்கு லோனு தருது நீங்க சொல்லுவீங்க. அப்படி கிடையாது, அது அப்படி சொல்லக்கூடாது. சொன்னால் அது செட் ஆகாது, அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கு காரணம் திராவிட ஆட்சி, அதுக்கு காரணம் திமுக. இன்னைக்கு திமுக இல்லைன்னா வந்துட்டு கேளுங்க, ஒரு 1000 ரூபா ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபா ஒரு பொம்பளைக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா இன்னைக்கு? அன்னைக்கு நான் ஒரு காணொலி பார்க்குறேன். அந்த காணொலியில் அந்த அந்த பகுதி செயலாளரோ வார்டு கவுன்சிலரோ ஒருத்தர் போய் கேட்குறாரு அந்த அம்மாட்ட, என்னம்மா 1000 ரூபா கட்சிதான் உனக்கு? பக்கத்தில் 4 கேமராவை வச்சுக்கிட்டு அந்த அம்மா நைட்டி போட்டு வீட்டில் வெளியே நின்று இருக்காங்க. இவர் வருவார்னே தெரில. டாப் பால்னு வந்து நின்றுட்டு கேமரா பண்ணிட்டு, என்னம்மா 1000 ரூபா கிடச்சிதா? அவங்க கிடச்சிது சார். 1000 ரூபா வச்சு என்ன பண்ணுற? 1000 ரூபா என்ன சார், 1000 ரூபா வச்சு ஏதாவது தேவையான ஏதாவது யூஸ் பண்ணுறேன். வேற என்ன சார்? அப்புறம் 1000 ரூபா வச்சு வந்து மளிகை ஜாமான்லாம் தேவைப்பட்டா வாங்குறேன். வேற கொடுத்த 1000 ரூபாய்க்கு இதை விட்டு வேற என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த அம்மா சிலிண்டருக்கு ஏதாவது, சிலிண்டரே 1200 ரூபா. ஆமாம், அப்புறம் சிலிண்டருக்கு வருது சார். அப்புறம் வேற அப்புறம் நான் என்ன சார், வீட்டில் பக்கத்தில் ஒரு லேண்டு வாங்கி போட்டிருக்கேன் சார். வேற அப்புறம் ஹெலிகாப்டர் ஒன்று வாங்கி போட்டிருக்கேன் சார். இப்படி இந்த 1000 ரூபாய்க்கு வந்து மக்கள் அவ்வளவு பயன்பாட்டில் இன்னைக்கு இருக்கிறாங்க. அதை வந்து நீங்க கொச்சப்படுத்தக்கூடாது, புரியுதுங்களா? அவ்வளவு இருக்குது இந்த திராவிட ஆட்சி. என்ன விட நீங்க நல்லா செய்றீங்க பிரதர். இல்லைங்க, செய்யலைங்க, இதுதான் உண்மை. இந்த உண்மையை ஒத்துக்கிட்டு நீங்க அரசியல் பண்ணுங்கன்றேன். நாங்க பண்றோங்க, நாங்க வந்து நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பாராட்டுறோம்னு சொல்லுங்க உங்க வாயை திறந்து. இதை பாராட்ட உங்களுக்கு மனசு இல்லையா? இந்த 1000 ரூபா வச்சு ஒருத்தங்க ஹெலிகாப்டர் வாங்குறாங்க, இது உங்களால பாராட்ட முடியலையா? எனக்கு பாராட்ட மனசு வரலங்க. 500 ரூபாயில இதெல்லாம் வாங்கிடலாங்க. எதுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க? 500 ரூபா கொடுக்க சொல்லுவோம். அந்த மனசு இல்லை உங்களுக்கு, அந்த மனசு இல்லை. இந்த 1000 ரூபா கூட பிரதர் எல்லா தாய்மார்களுக்கும் நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோன்னு தான் வாக்குறுதியில் சொன்னாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன சொன்னாங்க, சில வரைமுறைகளை கொண்டு வந்து இந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து பெண்களுக்கு 1000 ரூபா கொடுப்போம் அப்படின்னு. அதுலேயும் ஒரு பொய், அதுலேயும் ஒரு ஏமாற்று வேலை. அதில் கூடுதலாக ஒரு படி மேலே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார நேரங்களில் நம்ம துரைமுருகன் இருக்கார்ல, திமுக கட்சியினுடைய பொதுச்செயலர், அவங்க பையன். நீங்க துரைமுருகன் சாட்டை துரைமுருகன் நினைச்சிட்டீங்க. நீங்க 2 பேரும் தான் அடிக்கடி எல்லா மேடையும் சாட்டையில் பிரதர், அவர் ஓட்டை, அவர் வாயை திறந்தாலே பொய் பேசக்கூடியவர், அதனால அவர் ஓட்டை தான். நீங்க தான் சாட்டைன்றீங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் உங்க 2 பேரும் பக்கத்து பக்கத்தில் உட்கார வச்சிடுறாங்களே, நண்பர்கள் நினைச்சேன் நான் கூட. இல்லையா? அவர் நண்பர் தாங்க, ஆனால் கொஞ்சம் ஓட்டையா பேசக்கூடிய ஆளு. அதை விட்டுருங்க, நமக்கு அந்த துரைமுருகன் வேணாம். இங்க ஒரு காட்பாடி துரைமுருகன் ஒருத்தர் இருக்கிறார். அவங்க பையன் வந்து பிரச்சாரத்துக்கு போறாப்புல, போகும்போது பெண்களை பார்த்துட்டு, என்னங்க எல்லாரும் பலன்னு இருக்கீங்க, ஓ ஃபேர் அண்ட் லவ்லிலாம் போட்டிருக்கீங்களா, நாங்கள் கொடுத்த 1000 ரூபா தான் அப்படின்ற மாதிரி அவர் பேசினார். ஸோ இப்போ நீங்கள் 1000 ரூபா சொல்லும் போது எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. இல்லை, இது மாதிரி நீங்கள் மேடைக்கு மேடை ஏறி நீங்கள் பேசுறதுமே வந்து ஏற்றுக்கொள்ள வகையில் இல்லை பிரதர். இப்போ ரீசெண்டாக போய் இந்த மினிஸ்டர் ஒருத்தர் வந்துட்டு அந்த பாட்டெலாம் பாடி வர காட்டுறீங்க நீங்கள் மேடையில் ஏறி. இந்த மாதிரி ஒரு பாட்டு வருது, அந்த பாட்டுக்கு அந்த பெண்களை வந்து கீழே வந்து இறங்கி ஆடுமா அப்படின்னு சொல்லி ஆனா இதை வந்து மக்கள் ரசிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. எப்படி ஒரு மினிஸ்டர் பேச வருது உங்களுக்கு? நான் இல்லாததை எதுவுமே சொல்லலைங்க, நடந்தது தானே சொன்னேன். அதை ஏன் சொல்றீங்க? அதை விட்டுருங்கன்ற, அதை பார்க்காத மாதிரி விட்டுருங்க. அதை எப்படி விட முடியும்? அவங்க வந்து உங்க கொள்கை என்னன்னு எங்கிட்ட கேட்கறாங்க. சரி, நம்ம வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ கொள்கை, சமூக நீதி கொள்கை, ஜனநாயக உரிமைகள் பாதுகாக்கப்படணும், தமிழ் உரிமை மீட்கப்படணும், மாநில சுயாட்சி பாதுகாக்கப்படணும்னு எங்க தலைவர் மதுரை மாநாட்டில், விக்கிரவாண்டி மாநாட்டில் தெளிவா சொல்லிட்டாரு. சொன்ன பிறகும் கொள்கை என்னன்றாங்க. சரி, எங்ககிட்ட கொள்கையை கேட்குறாங்களா, இவங்க வந்து கொள்கையில மிக வியப்பா இருப்பாங்களோ அப்படின்னு நாங்க நினைக்கும் போது அவங்க ஒரு கொள்கையை சொல்றாங்க. குலுக்கி வச்சா கொக்க போல சாயங்காலம் வேலை பொங்கி வந்தால அப்படின்னு அங்க பெண்மணிகள் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவர் அமைச்சர் கீழே உட்காந்து மேலே நின்று ஆடாதாமா, கொஞ்சம் கீழே வந்து ஆடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு.
நடந்ததை நான் சொல்றேன். இது எந்த கொள்கையில வருது, எந்த சித்தாந்தத்துல வருது, எந்த திராவிடத்துல வருது? குலுக்கி வச்சா கொக்கா கோலா போல, இது எந்த திராவிடத்துல வருது? இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு அரசியல் அவங்க பண்றாங்க. 75 வருடமா இந்த மாதிரி அரசியல் தான் பண்றாங்க. குறிப்பிட்ட ஒரு 30 வருடமா நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க அந்த அரசியல். என்ன நல்லா பண்ணிட்டு இருக்காங்க? இந்த மாதிரிலாம் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ஒரு மாநாடு நடக்குதுன்னா, பொதுக்கூட்டம் நடக்குதுன்னா, அதுல வந்து பியர் பாட்டில் இருந்து சரக்குல இருந்து விஸ்கில இருந்து எல்லாத்தையும் அது ஏதோ பண்ணிட்டு போறோம். அந்த அரசியலை ஏங்க நீங்க தொந்தரவு பண்ணி டிஸ்டர்ப் பண்றீங்க? அதை வந்து நீங்க வீட்டுக்குள்ள இருந்து பண்ணுங்க. நீங்க அதிகாரத்துக்கு வந்து இப்படி கேவலமா நடந்துக்கும் போது அதை நாங்க தட்டி கேட்க வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்குல்ல. எங்களுக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்குல்ல. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசமைப்பு சட்டம் எல்லாருக்குமான ஒரு அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்துருக்கு. தமிழ்நாடு என்பது ஸ்டாலின் அவர்களுக்கு பத்திரம் எழுதிலாம் கொடுக்கல. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பத்திரம் எழுதி கொடுக்கல. அவர் ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருக்கிறாப்ல, யார் அவரு? இன்பநிதி. இன்பநிதி அவர்களுக்கு வந்து பத்திரம் எழுதிலாம் கொடுக்கல. சின்ன பையன் சொல்லாதீங்க, வருங்கால முதல்வர். என்னை விட வயசுல சின்ன பையன் தாங்க, என்னை விட ஒரு 10 வயசு சின்ன பையன். இருந்தாலும் வருங்கால முதல்வர் அவரு. அது நமக்கு தெரியாதுங்க. நான் ஒன்றும் அந்த கொத்தடிமை டீம்ல இல்லை. இருந்துன்னு தான் நான் சொல்லுவேன். நாங்கள் வந்து சுயமரியாதையோடு நாங்கள் வந்து திமுக என்கின்ற ஒரு தீய சக்தி வீழ்த்தப்படணும்னு நினைக்கிறோம். நீங்கள் இதை வந்து இந்த நிறைய அண்டாக்கள் குண்டாக்கள்லாம் இருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, என்னை அண்டான்னு சொல்லுங்க, சொம்புன்னெலாம் சொல்லாதீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அது போன்ற அண்டாக்கள் போன்ற அண்ணன்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க வருங்கால முதலமைச்சர் இன்பநிதினு சொல்லுவாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இன்பநிதி வந்து சின்ன பையன்தான், என்னை விட 10 வயசுக்கு சின்ன பையன்தான். அந்த பையனுக்கு வந்து தமிழ்நாடு ஒன்றும் பத்திரம் எழுதி கொடுக்கப்பட்டது கிடையாது. இது ஒரு ஜனநாயக நாடு, யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். அந்த அடிப்படையில் அண்ணன் விஜய் அவர்கள் வந்திருக்கிறாங்க. மக்களிடம் வந்து ஒரு கொள்கையை கோட்பாடை சொல்கிறாரு. மக்கள் எல்லோரும் குடும்பமாக அவரை வரவேற்கிறாங்க. இன்னொரு 4 மாதத்துல ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சராக தேர்வு பண்ண போகிறாங்க. அந்த ரீதியாக நீங்கள் எதிர்கொள்ளணுமே தவிர இவர் வந்து கூத்தாடி இவர் சினிமாக்காரன்றீங்க. நான் வந்து ஒரு கேள்வி கேட்குறேன். குருவின்னு ஒரு படம் எடுத்தீங்க எங்கள் தலைவரை வச்சு, அப்போ அவர் சினிமாக்காரன்னு உங்களுக்கு தெரியலையா? சன் பிக்சரை வச்சு பீஸ்ட்னு ஒரு படம் எடுத்தீங்க, அப்போ அவர் வந்து உங்களுக்கு சினிமாக்காரன்னு தெரியலையா? இப்போ எதிர்த்து உங்களுக்கு கேள்வி கேட்டால் அவர் சினிமாக்காரர், கூத்தாடி, பிஜேபி இயக்குது, ஆர்எஸ்எஸ் இயக்குது. நானும் இப்போ இந்த இன்டர்வியூவில் கடைசியில் அங்கே தான் வந்து நின்றுப்பேன். நீங்கள் எல்லா கேள்விக்கு இப்படியே பதில் சொல்கிறீங்கன்னா கடைசியில் என்கிட்டையும் கையில் வேறு எதுவும் கிடையாது. வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சங்கி, நீங்கள் ஒரு பிஜேபி சொல்லிட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணிடுவேன். வேற என்ன பண்ண சொல்லுங்க? பிஜேபியோட கொள்கை எதிரினே சொல்லிட்டேன். பிஜேபி சொல்லுங்க, அது உங்க இஷ்டம். சொல்லிட்டேன், அது உங்க இஷ்டம். நீங்க பிஜேபின்னு சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறது எங்க இஷ்டம். அந்த பிஜேபியை தமிழ்நாட்டில் வளர்த்து விட்டது யாரு? இந்த திமுக கும்பல் தானே. ஹெச் ராஜான்னு ஒரு நபர் உங்களுக்கு தெரியுமா? ஆமா. இப்போ இடையில கூட ஒரு படம்லாம் நடிச்சிருந்தாரு, நல்ல மீசையெல்லாம் பெரிய மீசையாக வச்சுட்டு. அவர் முதல்ல தமிழ்நாட்டில் எப்படி சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரு? யாரு போய் ஓட்டு கேட்டா? யாரோடு கூட்டணி வச்சிருந்தாங்க? பிஜேபியும் திமுகவும் கூட்டணி. ஹெச் ராஜாக்காக பிரச்சாரம் பண்றாங்க. எங்க கலைஞர் அவர்களின் ஆசி பெற்ற சின்னம் தாமரை, திமுகவின் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை. தாமரைக்கு ஓட்டு போடுங்கள், தாமரைக்கு ஓட்டு போடுங்கள்னு திமுக கட்சியை சார்ந்தவர்கள் வீதி வீதியாக ஓட்டு கேட்டாங்க. அது தேர்தல் அரசியலுங்க. தேர்தல் அரசியல் வேற, கள அரசியல் வேற. கள அரசியல் என்ன? கள அரசியல் கள அரசியல்னா அது நாங்க 4 வருஷம் பண்றது. தேர்தல் அரசியல்னா கடைசி 9 மாசம் பண்றது. அது கேவலமா இல்லையான்னு நம்ம கேட்கறோம். இதுல என்ன கேவலம் இருக்கு? ஜெயிக்கணும், இதுல என்ன கேவலம் இருக்குது? இப்போ ஜெயிக்கிறதுக்கு வந்து நீங்க என்ன வேணாலும் செய்வீங்களா? செய்யலாம். அப்போ கொள்கை, அப்போ கோட்பாடு, அது அதுக்குள்ள அப்படியே சேர்த்து வச்சுக்க வேண்டியதான். ஒன்னா சேர்த்து ஒரு கலக்கலாம் அப்படியே. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா, திமுக என்பது திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, திருடர்கள் முன்னேற்ற கழகம் நம்ம சொல்றோம். அப்போ உண்மையான திராவிடம் என்ன அப்படின்றத சரி செய்யும் ஒரு கட்சி தான் உங்களுடைய தமிழக வெற்றி கழகம் எடுத்துக்கலாமா? தமிழக வெற்றி கழகம் தமிழ் தேசிய கட்சியும் கிடையாது, திராவிட கட்சியும் கிடையாது. மக்களுக்கான ஒரு கட்சி. தமிழ் தேசியமும் திராவிடமும் தமிழ்நாட்டின் 2 கண்கள். அதை நான் மதிக்கிறேன், வரவேற்கிறேன் தான் எங்கள் தலைவர் சொன்னாரே தவிர தமிழக வெற்றி கழகம் இன்னொரு திராவிட கட்சி, தமிழக வெற்றி கழகம் இன்னொரு தமிழ் தேசிய கட்சிலாம் சொல்லலை. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லோருக்குமான ஒரு கட்சி, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு கட்சி. உங்களுக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியும்னா போய் திமுக போய் கேளுங்க. இல்லை திராவிட கழகத்தை சார்ந்த ஒருத்தரை கூப்பிட்டு திராவிடம்னா என்னன்னு கேளுங்க. தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியணும்னா தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்களை கூப்பிட்டு நீங்கள் கேளுங்க. நாங்கள் இந்த 2 கருத்தையும் நாங்கள் மதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த 2 கருத்தியலையும் தமிழ்நாட்டு மக்கள் மதிக்கிறாங்க. அதனால் நாங்களும் மதிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், வரவேற்கிறோமே தவிர இந்த சித்தாந்தம் எங்களுக்கான சித்தாந்தம் என்று நாங்கள் சொந்தம் கொண்டாடவில்லை. காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஆரம்பிச்சு பல கட்சிகள் வந்து திமுகவுடைய கூட்டணியிலேருந்து இன்னைக்கு வந்துட்டு பிச்சுக்கிட்டு உங்க பக்கம் வருவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருப்பதாகவும் ஒரு நிலைமை இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி வந்து இன்னைக்கு 3வது இடத்துக்கு வந்து லயோலா கல்லூரியுடைய கருத்து கணிப்புல வந்துட்டு போயிருக்குது. நீங்க 2ஆம் இடத்துக்கு வந்து கருத்து கணிப்பே நான் தப்புன்னு தான் சொல்றேன். முதலிடத்துக்கு வந்திருக்கணும். முதலிடமே தமிழக வெற்றி கழகம் தான். நீங்க லயோலா மணி ஆச்சு, நீங்க பேசிட்டுக்கலாமே லயோலா காலேஜ்ல ஏன் இப்படி கருத்து கணிப்பு வந்துச்சு? அது லயோலா காலேஜ் நடத்தின கருத்து கணிப்பு கிடையாதுங்க. என்னை போன்று ஒரு கல்லூரி மாணவர், அங்க படித்த ஒரு மாணவர் சங்கம்,
அவர் தனியாக நடத்தக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு. அதில் அவர் வந்து திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய மனசு குளிர்காய வேண்டும் என்பதற்காக, அவர் மனசு வந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, திமுக கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் ரொம்ப உற்சாகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் வந்து முதலிடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கிரவுண்ட் ரியாலிட்டி தமிழக வெற்றி கழகம் தான் முதலிடம். தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சி அரியணையில் அமரக்கூடிய அளவுக்கான மக்கள் ஆதரவு இருக்கு. எத்தனை சதவிகித ஓட்டு வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு இப்போ வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி மாதம் எடுக்கிறது, மீடியாவில் டிவி சேனலில் பேசுறதுல ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. முதல்ல வந்து 7, 8, 10ன்னாங்க. அப்புறம் எல்லாருமே பொதுவாக சேர்ந்து 12 கண்டிப்பாக வந்துடும்னாங்க. இப்போ 20 தாண்டிட்டாங்க. யாருமே 20 கம்மியாக சொல்றது இல்லை. லயோலா மணி அவர்கள் என்ன நினைக்கிறார்? எத்தனை சதவீதம் தமிழக வெற்றி கழகம் பெறும் என்று? அதாவது தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டாலும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரத்தான் போகிறது, கூட்டணியோடு போட்டியிட்டாலும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரத்தான் போகிறது. எங்கள் கட்சியில் உறுப்பினர் சேர்க்கை எப்படி நடக்கும்னா, ஆன்லைன் ஆப் தான். வாக்காளர் அடையாள அட்டை இருந்தால் மட்டும்தான் கட்சியில் உறுப்பினராக சேர முடியும். எங்கள் கட்சியில் இப்போவே 1 கோடியை தாண்டி உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த 1 கோடி பேர் யார்? வாக்காளர்கள் தான். 18 வயது நிரம்பிய வாக்காளர்கள் தான் எங்கள் கட்சியில் உறுப்பினராக 1 கோடியை தாண்டி இருக்கிறாங்க. அது சரியான எண்ணிக்கையை தலைவர் அவர்கள் மிக விரைவில் சொல்லத்தான் போகிறார். அப்போது எங்களுடைய எண்ணிக்கை என்பது தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கக்கூடிய வகையில் எங்களுடைய சதவீதம் இப்பொழுதே இருக்கிறது. அதனால்தான் திமுக கட்சியை சார்ந்தவர்கள், அதிமுக கட்சியை சார்ந்தவர்கள், மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் எல்லோரும் அந்த கட்சி வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டு எங்கள் கட்சியில் ஏன் சேர்றாங்க அப்படின்னா, வெற்றி வீரராக எங்கள் தலைவர் பவனி சென்று கொண்டிருக்கிறார். இது உங்களுக்கு வருத்தமா இல்லையா? ஏன் சந்தோஷம் தாங்க படணும். நாங்கள் ஒரு 75 வருட ஆண்டு கட்சி எப்படி உடைக்கிறீங்களே, அதுக்கு காரணமா இருக்கிறீங்க. உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வந்து மனசுல 75 வருஷம் அப்படின்றத விட, அண்ணா திமுகவின் தலைவராக இருந்த திமுக என்பது வேற. அதுதான் உண்மையான பாட்டாளிகளுக்கான திமுக. அதுதான் உண்மையான ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு திமுக, மக்களுக்கான ஒரு கட்சியாக திமுக இருந்தது. அந்த அண்ணாவுக்கு பிறகு ஒரு கும்பல் வந்தது பாருங்க, ஒரு குடும்பம் உள்ள வந்தது பாருங்க. அதுல இருந்து தான் நம்ம திமுகவை பார்க்கணும். அப்ப அண்ணாவுடைய திமுக மக்களுக்கான திமுகன்றீங்க. அண்ணாவுடைய திமுக என்பது எளிய மக்களுக்கான ஒரு திமுக. அப்ப கருணாநிதி அவர்களுக்கு அப்புறமா வந்த திமுகங்கிறது வந்து திருடர்களுக்கான திமுக, மக்களுடைய பணத்தை சுரண்ட திமுகன்றீங்க. ஆமாங்க, கொள்ளையடிக்கிற திமுகங்க. பல கோடி பணத்தை வந்துட்டு ஆயிரக்கணக்கில் கோடி கணக்கில் கொள்ளையடிச்சு வெளிநாட்டுல முதலீடு பண்ற திமுகன்றீங்க. அதுதானங்க உண்மை. இந்த ஊழல்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஊழல் இல்லாத நாடே கிடையாது, ஊழல் இல்லாத ஸ்டேட்டே கிடையாது, ஊழல் இல்லாத கட்சியே கிடையாதுன்னு அதுக்கு ஒரு சில பேர் வந்து முட்டு கொடுக்குற வகையில் அதை எப்படியாவது மூடி மறைக்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது அந்த ஊழல் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு, சரி அது எல்லா நாட்டையும் நடக்குதுப்பா அப்படின்னு அது ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு, இவங்க வந்து மக்களுக்காக வந்துட்டு இந்த நான் முதல்வன் திட்டம், அப்புறம் பெண்களுக்கு ஒரு திட்டம், அப்புறம் வந்துட்டு இப்போ நீங்கள் வேற வந்துட்டுனால கடந்த ஒரு 8 மாதத்தில் அதுக்கு அந்த கதைக்கு அப்புறம் வரேன், இந்த மாதிரி பல திட்டங்கள் போடுறாங்க. பெண்களுக்கு 1000 ரூபா பணம் கொடுக்குறாங்க, மகளிருக்கு வந்து விடியல் பயணம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் இருக்குதே, இது போதும்ப்பா, கொள்ளையடிச்சா அடிச்சுட்டு போட்டு விட்டுற வேண்டியதானே, அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏங்க விடியல் பயணம்னு சொல்கிறாங்க, பெண்களுக்கு இலவசமான பேருந்து விடுறேன்னு சொல்கிறாங்க, விட்டுட்டு என்ன சொல்கிறாங்க? ஓசி அப்படின்றாங்க. இடஒதுக்கீடு திமுக போட்ட பிச்சை அப்படின்றாங்க. நாங்கள் வெறும் ஊழலுக்காக மட்டும் திமுகவை எதிர்க்கலைங்க. சமூக நீதினு சொல்கிறாங்கல்ல, சமூக நீதினா என்ன பெறுத? கீழே கிடக்கிறவங்கள மேலே உயர்த்தி விடுவது தான் சமூக நீதி. எல்லாரையும் சமமான நிலைக்கு, எல்லாரும் சமமான நிலைக்கு கொண்டு வருவது தான் சமூக நீதி. எங்கள் கட்சிக்கும் அவங்க கட்சிக்கு ஒரு வித்தியாசத்தை நான் சொல்கிறேன். இப்போ தலைநகர் சென்னையில் எடுத்துக்கோங்க. சென்னை என்பது ஒரு பெரிய ஒரு மாவட்டம், ஒரு பொருளாதாரத்தில் மேம்பட்ட ஒரு மாவட்டம். எல்லாரும் தொழில் செய்யறதுக்கு சென்னைக்கு தான் வராங்க. அப்போ தமிழ்நாட்டினுடைய தலைநகரமாக சென்னை இருக்குது. இந்த சென்னையில் எத்தனை மாவட்ட செயலாளர் பெண்கள் திமுக கட்சியில் இருக்காங்க? யாராவது நீங்கள் சொல்லுங்கள். மிக குறைவு. மிக குறைவு இல்லைங்க, ஆளே கிடையாதுங்க. எங்கள் கட்சியில் பல்லவி என்கின்ற ஒரு சகோதரி திருவிக்கா நகர் என்கின்ற ஒரு தொகுதியை தனியாக பிரித்து அதை ஒரு மாவட்டமாக, மாவட்ட செயலாளராக ஒரு பெண்மணியை எங்கள் தலைவர் நியமிச்சிருக்கிறார். இதுதான் சமூக நீதி. ஒரு பெண்மைக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கிறார். ஆணுக்கு பெண் சமம் கிடையாது, ஆணும் பெண்ணும் சமம் என்கின்ற ஒரு நிலையை எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் உருவாக்கியிருக்கிறாங்க. 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய கட்சின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, எத்தனை தேர்தலில் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஒரு நபரை பொது தொகுதியில் நிறுத்திய வரலாறு ஏதாவது ஒன்று திமுக இருக்கா? இல்லை. எங்கள் தலைவர் அதை செய்வார், பொறுப்புகள்லையும் அப்படி செஞ்சிருக்கிறார். எங்கள் கட்சியினுடைய தலைமை நிலை செயலாளர் யார் என்பதை பாருங்கள், திமுக கட்சியினுடைய தலைமை நிலை செயலாளர் யார் என்பதை பாருங்கள். உண்மையான சமூக நீதி எங்கள் பக்கம் இருக்குது.
வாயை திறந்தா சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகன்றாங்க. எங்க சமத்துவம் இருக்கு? 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக மட்டும் போட்டியிட்டு ஜெயிச்சாங்களா? இல்லை விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக, இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து ஜெயிச்சார்களா? எல்லாரும் சேர்ந்து கூட்டணியா? அப்போ அமைச்சரவையில் ஒருத்தர் கூட இல்லை. இப்போ அதை தான் நீங்கள் வச்சு தேவையில்லாத வேலையை பார்த்து விட்டீங்க. எல்லாரும் இப்போ அதிகாரத்தில் பங்குன்னு கேட்குறாங்க. மொத்தமாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதுதானே உண்மையான ஒரு சமத்துவம், அதுதானே உண்மையான சமூக நீதி. 75 வருஷமா சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம்னு பேசுன திமுக எங்க நீங்க சமத்துவத்தை கொடுத்துருக்கீங்கன்னு கேட்குறோம். எங்க சமூக நீதியை கொடுத்துருக்கீங்கன்னு கேட்குறோம். அமைச்சரவையில் இந்நேரத்துக்கு ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த ஒரு எம்எல்ஏ அமைச்சரவையில் இருந்திருக்கணும்ல, காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒருத்தர் அமைச்சரவையில் இருந்திருக்கணும்ல, மதிமுக கட்சியை சார்ந்தவங்க அமைச்சரவையில் இருந்திருக்கணும்ல, கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட் இருக்குல்ல, அந்த கட்சியை சார்ந்தவர்கள் யாராவது அமைச்சரவையில் இருந்திருக்கணும்ல. இவங்களுடைய உழைப்பே இல்லாமல் திமுக ஆட்சிக்கு வந்துருச்சா? இந்த தோழர்கள் வீதி வீதியாக போய் திமுக ஓட்டு கேட்கலையா? இந்த தோழர்கள் திமுக ஓட்டு போடலையா? அப்போ இவங்க உழைப்பை எல்லாத்தையும் சுரண்டிடுவீங்க, அவங்க வேர்வை எல்லாத்தையும் சுரண்டிடுவீங்க, அவங்களுடைய பொருளாதாரம், வாழ்வாதாரம் எல்லாத்தையும் சுரண்டி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வெற்றியை நீங்க மட்டும்தான் சுவைப்பீர்கள் என்றால், நீங்க மட்டும்தான் அனுபவிப்பீங்க அப்படின்னா, இதுதானங்க பாசிசம், இதுதானே சர்வதிகாரம், இதுதானே ஒரு கேவலமான ஒரு இழிவான ஒரு சிந்தனை. இந்த சிந்தனையை கூடாதுன்னு தான் எங்க தலைவர் முதல் மாநாட்டில், விக்கிரவாண்டி மாநாட்டில் சொல்றாரு, ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் நான் பங்கு கொடுப்பேன், உண்மையான ஒரு சமூக நீதி ஆட்சியை நான் உருவாக்குவேன்னு சொன்னார். தலைவர் சொன்னதுக்கு பிறகுதான் இன்னைக்கு காங்கிரஸ் கேட்குறாங்களா? அன்னைக்கு தான் போட்டீங்க ஒரே ஒரு பெரிய ஒரு கோடா போட்டு இந்த தமிழக அரசியலே ஒரு பிளவாக உடச்சிட்டீங்க. இது பிளவு கிடையாது, பல அரசியல் கட்சி தலைவருக்கு எங்க தலைவர் வகுப்படுத்திருக்கிறார், ஒரு ஆசிரியர் போன்று. மண்டையிலே போட்டு பொழந்துருக்கிறீங்க பல கட்சிகளை. அதே மாதிரி நிறைய சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் தாவேக்காவால் ஆட்சி அமைக்க முடியாது, விஜய் அவர்களால் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொல்றாங்களா? நான் என்ன சொல்றேன், நீங்க எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிங்க? தான் கட்சி ஆட்சிக்கு வரணும், தான் முதலமைச்சர் ஆகணும், தான் கூட இருக்கிறவங்க எம்எல்ஏ ஆகணும், தான் கூட இருக்கிறவங்க எம்பி ஆகணும், தான் கூட இருக்கிறவங்க மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சு தானே கட்சி ஆரம்பிச்சிங்க. நீங்க அதெல்லாம் விட்டுட்டு உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணும், இன்பநிதி ஸ்டாலின் அடுத்து முதலமைச்சர் ஆகணும், அதுக்கப்புறம் வேற யாராவது இருக்காங்களா? கண்டிப்பா வருவாங்க. அது வருவாங்களா? அவங்க யாராவது ஒருத்தர் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க அவங்களுக்கு போய் முட்டு கொடுத்தீங்கன்னா, அப்ப நீங்க எதுக்கு கட்சி, தனித்தனி கட்சி? எல்லாரும் அந்த கட்சியை கலைச்சிட்டு மொத்தமா போய் திமுக போய் சேர்ந்துடலாமே. இப்ப அண்ணன் திருமாவளவன் அவர்களின் பின்னாடி லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் அணிதிரண்டு போய் நிற்பதுக்கு காரணம் என்ன? அண்ணன் திருமா அவர்கள் முதலமைச்சர் ஆவார், விடுதலை சிறுத்தை ஆட்சி அதிகாரத்துக்கு வரும், நம்ம அதனால எம்எல்ஏ ஆகலாம், மினிஸ்டர் ஆகலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தானே இருப்பாங்க. மதிமுக தோழர்களும் அந்த எண்ணத்துல தானே இருப்பாங்க. ஐயா வைகோ அவர்கள் முதலமைச்சர் ஆவார்னு அந்த ஒரு எண்ணத்துல தானே இருப்பாங்க. காங்கிரஸ் தோழர்களும் அப்படி தானே இருப்பாங்க, கம்யூனிஸ்ட் தோழர்களும் அப்படி தானே இருப்பாங்க. நிச்சயம். ஆனா அவங்க நேர்மாறா இருக்காங்களே. திமுகவை நாங்க திட்டினா திமுக காரன் கூட விமர்சிக்கிறது இல்லை, இவங்க தான் வராங்க முன்னாடி. அதுதான் கூட்டணி. அது கூட்டணி கிடையாதுங்க. அது என்ன சொல்றது, நான் ஏதாவது சொன்னா தலைவர் என்னை திட்டுவார். சரி, எனக்கு உங்க தலைவர்கிட்ட எனக்கு 2 கேள்விகள். அவர் அடுத்த தடவை பார்க்கும்போது இதை கேட்டு எனக்காக பதில் அப்புறமா சொன்னா கூட எனக்கு போதும். ஒன்று, இப்படி ஒரு ஸ்ட்ரக்சராக யோசிச்சு கடந்த ஒரு வருஷத்துல நீங்க பண்ண இந்த ஒரு அரசியல் இருக்குல்ல, இப்படி இவ்வளோ அழகா யோசிச்சு கொடுத்தது யார்? இது நிஜமான ஒரு கேள்வி. எந்த விஷயத்துல பேசணும், எந்த விஷயத்துல பேசக்கூடாது, திருப்பரங்குன்ற விஷயத்துல ஏன் பேசக்கூடாது, அதுக்கான காரணம் என்ன, இப்படின்ற எல்லாத்தையும் அரசியல் தெரிவு. நான் முடிச்சிடுறேன். இல்ல நான் சொல்லிடுறேன். திருப்பரங்குன்றம் எப்படின்னா, திமுகவும் மத பிளவுவாத சில அமைப்புகளும் சேர்ந்து திட்டமிட்டு உருவாக்கிய ஒரு பிரச்சனை. மதத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக முன்னெடுக்கப்பட்ட ஒரு பிரச்சனை. அதை எங்கள் தலைவர் உள்வாங்கி கொண்டார், அதை எங்கள் தலைவர் உணர்ந்து கொண்டார். எந்த இடத்துல எதை பேச வேண்டும் என்று தலைவர் அவர்களுக்கு தெரியும். அதனால தான் அவர் தலைவராக இருக்கிறார். எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதை அவர் புரிந்து வைத்ததால் தான் தமிழ் சினிமாவில் இன்று நம்பர் 1 ஒரு இடத்துல இருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு கரிஷ்மேட்டிக் லீடராக இருக்கிறாரு. ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு மக்களால் கொண்டாடப்படக்கூடிய அவரவர் வீட்டின் பிள்ளையாக இருப்பதற்கு காரணம் என்னன்னா, தலைவர் ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து தான் செய்வாரே தவிர சும்மா 19 எதையும் செய்திட முடியாது. அவர் சினிமாலேருந்து அப்படியே அரசியலெல்லாம் குதிக்கலை. 30 வருஷம் உழைச்சிருக்கிறார். தன் பின்னாடி திரண்ட ரசிகர்களை வெறும் ரசிகர்களாக அவர் வச்சுக்கல, ரசிகர் மன்றம் உருவாக்குறாரு. அந்த ரசிகர் மன்றத்தின் மூலமாக பல நட்பணி உதவிகளை செய்ய சொல்றாரு. அந்த ரசிகர் மன்றம் அப்படியே நட்பணி மன்றமாக மாறுது. அந்த நட்பணி மன்றம் அப்படியே மக்கள் இயக்கமாக மாறுது. அந்த மக்கள் இயக்கம் தான் இன்று தமிழக வெற்றி கழகமாக உருவாகியிருக்கு. அப்போ தான் பின்னாடி அந்த ரசிகர்கள் கூட்டத்தை தோழர்களாக, தொண்டர்களாக, இன்று அரசியல் தலைவர்களாக உருவாக்கியிருக்கிறாரு. இன்னும் ஒரு 5 மாதத்துக்கு பிறகு இவர்கள் எல்லோரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக வரப்போகிறாங்க. அவருடைய சுயலாபத்திற்காக அரசியலுக்கு வந்துட்டாரு, அவருக்காக அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னா, அவர் ஒருத்தர் மட்டும் ஜெயிச்சா எம்எல்ஏ ஆக முடியாது, சிஎம் ஆக முடியாது பிரதர். இப்போ
அண்ணன் விஜய் அவர்கள் மட்டும் ஒரு தொகுதியில் ஜெயிச்சாருன்னா நேராக போயிட்டு முதலமைச்சர் சீட்லலாம் உட்கார முடியாது. 118 பேர் ஜெயிக்கணும். 118 பேர் ஜெயிச்சா மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியும். அண்ணன் ஒருத்தரை விட்டுட்டீங்கன்னா மீதி 117 பேர் யாரு? 30 வருஷமாக அண்ணனுக்காக உழைத்தவர்கள், இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்தவர்கள், நல்லது செஞ்சவங்க, அவங்க தான் சட்டமன்ற உறுப்பினராக போறாங்க. அண்ணன் கூட இருக்கிறவங்க எல்லாமே பாருங்க எளிய பின்னணி கொண்டவர்கள் தான். பாமர மக்கள், எளிய மக்கள், என்னெல்லாம் எடுத்துக்கோங்க, ரொம்ப எளிய பின்னணியிலிருந்து வர்றேன். எல்லோரும் அப்படிதான். அப்போ அந்த எளிய பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் வந்து அதிகாரத்தில் கொண்டு அமர்த்துறாரு பாருங்க. இதுதாங்க ஒரு தலைமை பண்பு. அவர் நினைச்சிருந்தா கோடி கோடியா நம்ம சம்பாதிச்சிட்டோம், நமக்கு பேரும் கிடைச்சிருச்சு, புகழும் கிடைச்சிருச்சு, அளவுக்கு அதிகமான பணமும் இருக்கு, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து போயிருக்கலாம். ஆனால் நான் இவ்வளோ தூரம் வர்றதுக்கு காரணம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் தான். அப்போ இந்த மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும், இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தொண்டு நிறுவனமாக, தன்னார்வ அமைப்பாக அவர் பல உதவியை செஞ்சிட்டாரு. ஆனால் 8 கோடி மக்களுக்கும் மக்களுடைய வரி பணம் திருப்பி மக்களுக்கே நல்ல திட்டங்கள் மூலமாக போக வேண்டும்னா ஆட்சியும் அதிகாரம் நம்ம கைக்கு வேணும். தலைவர் இப்போதான் நம்பர் 1 இடத்துக்கு வந்திருக்கிறார். இப்போதான் அவர் சினிமாவில் விளையாட வேண்டிய இடத்துல இருக்கிறார். அவர் தான் தனி மனிதராக விளையாடக்கூடிய இடம் இப்போதான் நம்பர் 1. அந்த ஒரு இடத்த வேணான்னு தூக்கி போட்டார்ல, இதுதாங்க தியாக உணர்வு. இதை நம்பி தான் மக்கள் அவர் பின்னாடி அணிதிரண்டு இருக்கிறாங்க. பணமும் வேணாம், பேரும் வேணாம், புகழும் வேணாம், என் மக்கள் என்னை கைவிட மாட்டாங்க, அந்த மக்களுக்காக நான் உதவி செய்கிறேன், அந்த மக்களுக்காக நான் வேலை செய்கிறேன், இதனால் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அந்த துணிச்சலான ஒரு முடிவெடுத்து வந்தார் பார்த்தீங்களா. இதுதான் தலைமை பண்பு. அந்த தலைமை பண்பு பிடித்ததால் தான் என்னை போன்று லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து அவர் பின்னாடி அணிதிரண்டு இருப்பதற்கு காரணமே இந்த ஒன்று தான். அண்ணன் விஜய் அவர்களால் ஏதாவது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இந்த 30 வருஷம் ஏதாவது ஏற்பட்டிருக்கா? அவரால் ஏதாவது ஒரு ஜாதி சண்டை, அவரால் ஏதாவது ஒரு மத சண்டை, இல்லை அண்ணன் விஜய் அவர்கள் பின்னாடி நிற்கிறவங்க யாராவது கோடி கோடியாக கொள்ளையடிச்சிட்டாங்க, மக்களை ஏமாற்றிட்டாங்க, ஏதாவது ஒன்று? எதுவுமே கிடையாது. அப்போ அதிகாரத்தில் இல்லாத போதே தேடி தேடி மக்களுக்கு உதவி செய்த நாங்கள் ஆட்சியும் அதிகாரமும் வந்துச்சுன்னா தமிழ்நாடை சொர்க்க பூமியாக நாங்கள் மாற்றுவோம். சும்மாலாம் சொல்லலை. விலையில்லா வீடு கட்டி கொடுக்குற திட்டம் மக்கள் இயக்க அமைப்பில் இருந்தது, ரசிகர் மன்றத்தில் இருந்தது, நற்பணி மன்றத்தில் இருந்தது. முதியோர் உதவித்தொகை திட்டம், 60 வயசுக்கு மேலே வயதானவங்களுக்கு வீடு தேடி போயிட்டு 500 ரூபா கொடுப்பாங்க மாதம். ரொட்டிப்பால் திட்டம், குருதியகம், வெளியகம், இரவு பாடசாலை, தளபதி நூலகம், 234 தொகுதிகள்லேயே இருக்குது, நூலகம் இருக்குது. இதெல்லாம் உழைச்ச காசில் அவங்களா செஞ்சது. இப்படி செய்யக்கூடியவங்கள்ட்ட அதிகாரம் வந்துச்சுன்னா தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. பாட்டிலுக்கு எப்படா 10 ரூபா ஏற்றி கோடி கோடியாக கொள்ளையடிக்கலாம்னு நினைக்கக்கூடியவங்கள்ட்ட அதிகாரம் இருந்தால் இப்படி கேவலமாக இருக்கும். சொந்த பணத்தை செலவு செய்து என் உயிரே போனாலும் பரவாயில்ல, இந்த மக்களுக்காக நாங்கள் உழைப்பதற்கு தயாராக இருக்கிறன்ற அந்த எளிய பின்னணியில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட அதிகாரம் வந்தால் தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு சிந்தித்து பாருங்கள். இன்னொன்று, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு உங்கள் தலைவர் பாடிட்டு போயிட்டார். ஆக்சுவலாக பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது வந்து இந்த குவார்ட்டருக்கு 250 ரூபா பாட்டிலுக்கு தான். நான் வாங்கும் போதெல்லாம் கொஞ்சம் சரக்கு எப்போயாவது இந்த நியூ இயர்க்குலாம் வாங்க போனப்போ 2000 ரூபா 3000 ரூபா பாட்டிலுக்குலாம் பாட்டிலுக்கு 300 ரூபா அதிகமாக வச்சுட்டாங்க. அப்போ நான் யோசிச்சேன், இது ஒரு 10 ரூபான்னு பாட்டு போயிட்டாரு, இவனுங்க 300 ரூபா வாங்குறாங்க என்கிட்ட அப்படின்னு. டாஸ்மாக்லங்க, எலிட் டாஸ்மாகில் 2800 ரூபா பாட்டில் 3800 ரூபாய் நான் கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்கிறேன். இதையும் அடுத்த தடவை பாடும்போது 10 ரூபான்னு பாடாமல் 300 ரூபா வச்சு விற்கிறாங்கன்ற உண்மையான கொஞ்சம் சொல்லுங்கள். அது இன்னும் இந்த 2 கேள்வி ஒன்று கேட்கணும்னு சொன்னேன். அந்த 2 கேள்வி. ஒன்று, எப்படி இவ்வளோ ஸ்ட்ரக்சர்டாக இவ்வளோ சரியாக எங்கேயுமே இந்த ஒரு வருட காலத்தில், இந்த 2 வருட காலமே எடுத்துமே மொத்தமாக, இல்லை நான் முக்கியமாக சொல்கிறது கடந்த ஒரு 8-9 மாதங்களில் பல இடையூறுகள். நீங்கள் வெளியே போகும்போதெல்லாம் வந்துட்டு போகக்கூடாது, வரக்கூடாது, நீங்கள் இந்த ஊரில் சந்திக்கக்கூடாது, எவ்வளவோ இடையூறுகள் எல்லாத்தையும் தாண்டி ஒன்று நடக்குது. கரூர் சம்பவம் மிகப்பெரிய ஒரு அடி, அதையும் தாண்டி எந்திரிச்சு வந்துட்டீங்க. இன்னைக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா எங்கன்னு தான் திரும்பி பார்க்கறோம். ஏன்னா அப்படி நடந்துச்சுன்னா ஒரு கட்சியை அப்படியே அடிச்சு படுகு போட்டு முடிச்சுருப்பாங்க. அந்த துயரம் என்பது இந்த நிமிடம் வரை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா இறந்து போன அந்த 41 பேரும் எங்களுடைய குடும்ப உறவுகள், எங்கள் தலைவனை பார்ப்பதற்காக வந்தவர்கள், எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள். ஆனால் அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு சதி நடந்திருக்கு. அதனுடைய விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. உண்மை குற்றவாளி சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவாங்க, சட்டத்தின் முன் தண்டிக்கப்படுவாங்க. அது மிகப்பெரிய ஒரு பாவச் செயல். தலைவர் ஒரு கரிஷ்மாட்டிக் லீடர், ஒரு நிகழ்கால எம்ஜிஆர் போன்று இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் மக்களை பார்க்க வருகின்ற பொழுது மக்கள் அவரை பார்ப்பதற்கு வருவாங்க. ஆனால் அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்குது. ஏன்னா அது தமிழ்நாட்டு மக்கள் தான், எல்லோருக்குமான மக்கள். ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு யார்? தமிழ்நாட்டு மக்கள் தானே மக்கள். அப்போ அந்த மக்கள் நமக்கான மக்கள். இப்போ மக்கள் கூட்டமாக வராங்கன்னா அதை நம்ம ஒழுங்குபடுத்துவோம், சரிப்படுத்துவோம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் இந்த அரசுக்கு இருந்திருந்தா அங்கே அவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்குமா? 41 பேர் இறந்துருப்பாங்களா? அந்த 41 பேர் இறப்பில் மிகப்பெரிய மர்மம் இருக்குது. அந்த மர்மம் மிக விரைவில் வெளியில் வரும். உண்மை குற்றவாளி கண்டிப்பாக தண்டிக்கப்படுவாங்க.
இந்த நிமிடம் வரை தலைவருக்கும் சரி எங்கள் கட்சியை சார்ந்த எல்லோருக்குமே அந்த அந்த துயர சம்பவத்திலிருந்து மீண்டு வரவே முடியல. வேறு வழி இல்லையே. இந்த தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டுமென்றால் சில இதை நம்ம தாண்டி தான் வந்தாகணும். அதையும் வந்து நாங்கள் ஒரு பெரும் துயரத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு தாண்டி வந்து இந்த தீய சக்தியை வீழ்த்தணும் என்கின்ற ஒரு உணர்வோடு தான் நாங்கள் இருக்கோம். அதாவது எல்லாத்துலேயுமே ரொம்ப சரியாக பண்ணுறாங்க, எங்கேயுமே மாட்ட மாட்டேங்கிறாங்க, எங்கேயுமே தடுமாற்றமே இல்லையன்ற ஒரு இது வந்து ரொம்ப தெளிவாக எல்லாருனாலையும் பார்க்கப்படுது. பக்கா பிளானிங். அது எப்படி, அது எங்கே எல்லாம் ஏங்க, அதாவது தலைவர் வந்து மிகப்பெரிய ஒரு நோக்கம் இருக்குங்க அவருக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி உருவாக்கணும், அரசியலுக்கு வரணும், வெற்றி பெறணும், மக்களுக்கு நல்லது செய்யணுன்றது இந்த 2 வருஷத்தில் அவருக்கு உருவானது கிடையாது. அவருக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சிந்தனை அவருக்கு இருந்தது. அதன் மூலமாகத்தான் சரி நம்ம பின்னாடி இவ்வளோ பேர் வராங்க, இந்த பெரும் கூட்டத்தை வந்து நம்ம சாதாரணமாக விட்டுறக்கூடாது, இந்த பெரும் கூட்டத்தை ஒரு சாதாரண கூட்டமாக மாற்றிவிடக்கூடாது, இந்த பெரும் மக்கள் கூட்டத்தை ஒரு அறிவு சார்ந்த கூட்டமாக, சமூகத்தில் சேவை செய்யக்கூடிய ஒரு கூட்டமாக, இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு கூட்டமாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் மக்கள் இயக்கத்தெல்லாம் உருவாக்கி கொடியை அறிவித்து பல நலத்திட்ட உதவிகளை 234 தொகுதிகளையும் அவர் செய்ய வச்சார். தலைவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நோக்கம் இருந்ததுங்க. நான் உண்மையிலேயே வெளிப்படையாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். பல இடங்கள் அதை வந்து நான் பார்க்க முடிஞ்சது, கேட்க முடிஞ்சு. 5 கொள்கை தலைவர் அறிவிச்சிருக்காங்க. அஞ்சலை அம்மாள் என்கின்ற ஒரு மக்கள் சேவகரை கொள்கை தலைவராக நம்ம முன்னாடி கொண்டு வரோம். உண்மையிலே பல பேருக்கு அஞ்சலை அம்மாள்னா யாருன்னே தெரியாமல் இருந்துச்சு. உண்மைதான். எனக்கே தெரியாது. உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. அந்த அஞ்சலை அம்மாள் என்கின்ற அந்த மக்கள் சேவகர், அந்த தியாக உணர்வு கொண்ட அந்த தாயை பல கோடி மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது யாருங்க? தமிழக வெற்றி கழகம், அண்ணன் விஜய் அவர்கள். இவருக்கா கொள்கையில் நீங்கள் சொல்கிறீங்க? வீரமங்கை வேலுநாச்சியால் என்கின்ற வீரத்தின் அடையாளமாக இருக்கின்ற அந்த மங்கையை உலக அரங்கில் கொண்டு போய் சேர்த்த பெருமை எங்கள் அண்ணன் விஜய் அவர்களுக்கு இருக்கு. ஐயா காமராஜர் அவர்கள் வெறும் நாடார் தலைவர் கிடையாது, அவர் இந்தியா என்கின்ற நாட்டை ஆண்ட தலைவர். அவரை போன்று நிர்வாகம் செய்யணும், நேர்மையாக இருக்கணும்னு ஐயா காமராஜர் அவர்களை பட்டி தொட்டி எங்கும் இளம் தலைமுறையினர் கொண்டு போய் சேர்த்த பெரும் பெருமை எங்கள் அண்ணன் விஜய் அவர்களுக்கு இருக்கு. அவரை பார்த்து கொள்கை இல்லைன்னு சொல்றீங்க? ஐயா காமராஜர் அவர்கள் என்ன கொள்கை, அதான் எங்களுடைய கொள்கை. அஞ்சலை அம்மாள் அவர்கள் எந்த கொள்கையில் வாழ்ந்தாரோ அந்த கொள்கை தான் எங்களுடைய கொள்கை. வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் எந்த கொள்கையில் இருந்தாரோ அதுதான் எங்களுடைய கொள்கை. கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது 2 தலைவரை யோசிப்பாங்க. ஒன்று, அம்பேத்கர் அவர்களையும் பெரியார் அவர்களையும் பயன்படுத்தலாமா அப்படின்னு. எங்கள் தலைவர் அதெல்லாம் தூக்கி போட்டு, அம்பேத்கர் சாதி தலைவர் கிடையாது, அவர் சாதித்த தலைவர். அம்பேத்கர் வந்து சாதி தலைவர் கிடையாது, சாதித்த தலைவர். அவர் எல்லோருக்குமான தலைவர்னு எல்லா சமுதாயத்தை சார்ந்த எல்லா சாதியை சார்ந்தவர்களும் அண்ணல் அம்பேத்கர் நம்முடைய கொள்கை தலைவர்னு கொண்டு போய் சேர்த்த பெருமை தமிழ்நாட்டில் எங்கள் அண்ணன் விஜயை தவிர வேறு யாருக்குமே கிடையாதுங்க. நான் கண்ணெதிர பார்த்தேன். ஊர் கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த சாதி சண்டைகள்லாம் நடக்குது. அது காரணம் அந்த திமுக போன்ற கட்சிகள் தான் வந்து எந்த சாதியும் சேர்ந்துடக்கூடாதுன்னு சாதியை பிரித்து அது ஓட்டுக்காக மாற்றி வச்சுருக்கிறாங்க. காலநிலையில் மட்டும்தான் அம்பேத்கர் அவர்களுக்கு ஃபோட்டோ வச்சு மாலை போட்டு மரியாதை செலுத்துவாங்க. ஏதாவது அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான் சில இடங்களில் சேர்ந்து பிறந்தநாளோ நினைவு நாளோ அந்த நிகழ்வு நடக்கும். ஆனால் அண்ணன் விஜய் அவர்கள் கொள்கை தலைவராக அண்ணல் அம்பேத்கர் என்று சொன்ன பிறகு எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் உறுதிமொழி எடுக்கிறாங்க. அண்ணல் அம்பேத்கர் வழியில் நாங்கள் பயணிப்போம், அண்ணல் அம்பேத்கர் எங்களுடைய கொள்கை தலைவர்னு. இப்போ நீங்கள் ரீசெண்டாக நிறைய மாவட்டங்களுக்கு போயிட்டு இருக்கீங்க, பல இடங்களை பற்றி நான் கேட்கணும்னு நினைச்சேன். பல இடங்களில் நடக்குதுங்க. ஒரு முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் கொண்டாடுறாங்க அம்பேத்கர் எங்களுடைய தலைவர். ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் கொண்டாடுறாங்க அம்பேத்கர் எங்களுடைய தலைவர். ஒரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கொண்டாடுறாங்க அம்பேத்கர் எங்களுடைய தலைவர்னு. தமிழ்நாட்டில் இருந்த எல்லா சாதியை சார்ந்தவர்களும் அம்பேத்கர் எங்களுடைய தலைவர், எங்களுடைய கொள்கை தலைவர், அம்பேத்கர் வழியில் நாம் பயணிப்போம், அம்பேத்கரின் சட்டத்தை மதிப்போம், அம்பேத்கர் உருவாக்கிய சட்டத்தை பாதுகாப்போம்னு உயர்த்தி பிடிக்கிறாங்கன்னா இது சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய புரட்சி. இந்த புரட்சி அண்ணன் விஜய் அவர்கள் செஞ்சிருக்கிறார். இப்போ ஜாதி ஓட்டு அரசியல்லையும் கள்ள தூக்கி போட்டீங்க, அதுலேயும் புழைக்கலாம் தூக்கி போடலங்க, அந்த தலைவனை கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அதான் சொல்கிறேன். இப்போ அந்த ஜாதி ஓட்டு வச்சு தான் அங்கங்கே வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க, அதையும் கெடுத்துருவீங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே எல்லாருக்குமான தலைவர்கள், எல்லா ஜாதியே ஒன்று கிடையாது, எல்லாருமே எல்லாருக்கும் தலைவர்னு சொல்லிட்டீங்க. அதே மாதிரி தான் தந்தை பெரியார் அவர்களே தொடர்றதுக்கே யோசிப்பாங்கண்ணா. தந்தை பெரியாரை கொள்கை தலைவர்னு சொன்னால் இந்த ஓட்டு கிடைக்காம போயிடும், சாமி கும்பிட்றவங்க ஓட்டு கிடையாம போயிடும். அழகாக விக்கிரவாண்டி மாநாட்டு தலைவர் சொன்னார், பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர மற்ற எல்லா கொள்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோன்னு தந்தை பெரியார் அவர்களை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்த பெருமை எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான் இருக்குது. திமுக இதை செய்ததா? ஸ்டாலின் அவர்கள் இதை செஞ்சுருக்காரா? இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செஞ்சுருக்காரா? இப்போ எங்களை பார்த்து கொள்கை இல்லைன்றீங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எதன் வழியில் பயணித்தாரோ அதுதான் எங்களுடைய கொள்கை.
தந்தை பெரியார் அவர்கள் எதன் வழியில் பயணித்தாரோ அதுதான் எங்களுடைய கொள்கை. ஐயா காமராஜர் அவர்கள் எதன் வழியில் பயணித்தாரோ அதுதான் எங்களுடைய கொள்கை. அஞ்சலி அம்மாள் அவர்கள் எதன் வழியில் பயணித்தார்களோ அதுதான் எங்களுடைய கொள்கை. வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் எதன் வழியில் பயணித்தாரோ அதுதான் எங்களுடைய கொள்கை. அண்ணா அவர்கள் எதன் வழியில் பயணித்தாரோ அதுதான் எங்களுடைய கொள்கை. இந்த கொள்கையை எம்ஜிஆர் அவர்கள் எந்த வழிமுறையில் எந்த முறையில் அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாரோ அதே போன்று எம்ஜிஆர் என்கின்ற அந்த ஒரு பிம்பம் எப்படி பண்ணையார்த்தனமாக இருந்த திமுகவை வீழ்த்தியதோ அதே போன்று அண்ணன் விஜய் அவர்கள் வீழ்த்துவார் என்பதற்கான ஒரு குறியீடு தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். உங்களை போல ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் வந்து இந்த மாதிரி வந்திருக்கீங்க நீங்க ஒரு கட்சியில. நான் மட்டும் கிடையாது பிரதர், நீங்க தமிழ்நாடு முழுமைக்கும் 120 மாவட்ட செயலாளர்கள், 120 மாவட்ட செயலாளரும் பாருங்க, மாநில நிர்வாகிகளை பாருங்க. இப்போ நம்ம தம்பி ஊடகத்தில் தம்பி பேச ரமேஷ் பாருங்க, மிக எளிய பின்னணி தான். அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் எடுத்துக்கோங்க, எளிய பின்னணி தான். நம்ம நண்பர் ராம்குமார் எடுத்துக்கோங்க, எளிய பின்னணி தான். எல்லாருமே வீர விக்னேஷ் எளிய பின்னணி. எங்கள் கட்சியில் எல்லாருமே எளிய பின்னணி தான். அங்கொன்றும் இங்கொன்றுமாக கொஞ்சம் பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்கள் இருப்பாங்க. ஆனால் 90% மிக மிக எளிய பின்னணி தான். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, ஆட்டோவில் தான் வந்தேன், புரியுதுங்களா? அந்த அளவுக்கான பின்னணி கொண்ட உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் கொடுத்து நீங்களெல்லாம் இந்த சமூகத்திற்கு உழைக்க வேண்டும் என்று எங்களுக்கான ஒரு ஊக்க சக்தியாக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. அவரை எதிர்கொள்ள முடியாத இந்த திமுக கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் மீது வந்து ஒரு பிஜேபி முத்திரை, ஒரு ஆர்எஸ்எஸ் முத்திரை, அப்புறம் சினிமா என்கின்ற ஒரு முத்திரையை வந்து அவங்க சொல்கிறாங்க. ஆனால் வாரத்துக்கு ஒரு படம் பார்த்துருவார் ஐயா ஸ்டாலின் அவர்கள். வந்து வாரத்துக்கு ஒரு படம் பார்ப்பார். கூலி படம் பார்ப்பார், ரஜினிக்கு ஃபோன் பண்ணி சார் படம் பார்த்தா சூப்பராக இருக்குன்னு சொல்லுவார். அமரன் படம் பார்ப்பார், தயாரிப்பாளர் கமலஹாசனுக்கு ஃபோன் பண்ணி சார் கிளைமாக்ஸ் பார்த்து அழுதுட்டேன் சார். இப்போ கூட பொங்கலுக்கு உங்க படம்லாம் பார்க்க மாட்டார், பராசக்தி தான் போய் பார்ப்பார். எப்படி? அவர் பார்க்க வேண்டியது கிடையாதுங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஜனநாயகத்தை கொண்டாடுவார்கள். முதல்வரே பார்க்கல, மக்கள் பார்த்து என்ன பிரயோஜனம்? முதல்வர் பார்க்காம இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷன்றேன். அதனால் வந்து தமிழ்நாடு அரசியல் களம் என்பது அண்ணன் விஜய் அவர்களுடைய களமாக மாறி இருக்கு. காலம் என்பது தமிழக வெற்றி கழகத்தின் காலமாக இருக்குது. அதனால் ஒரு 5 மாதத்துக்கு பிறகு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஜோசப் விஜய் என்னும் நான் என்கின்ற ஒரு புதிய முதலமைச்சரை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. ஒரு மாற்றத்தை எல்லோரும் சேர்ந்து தான் நம்ம உருவாக்க முடியும். புரட்சி என்பது தானாக உருவாகாது, நம்ம எல்லோரும் சேர்ந்தால் தான் அந்த புரட்சி உருவாகும். அந்த புரட்சியை உருவாக்குவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராகிட்டாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, மொத்தம் தமிழ்நாட்டில் 6,30,00,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 5 கோடி பேர் ஓட்டு போடுறதே அதிகம். மீதி வந்து 1.5 கோடி பேர் ஓட்டே போட மாட்டாங்க. இப்போ எல்லோரும் ஓட்டு போடுவதற்கு தயாராகிட்டாங்க. திமுக வேணாம், அதிமுக வேணாம், அண்ணன் விஜய் வராங்க, ஒரு தமிழக வெற்றி கழகம் வருது, அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ற ஒரு மாற்று சக்தியாக அண்ணன் இருக்கிறாங்க. நம்ம வந்து மற்றும் ஒரு அரசியல் கட்சி கிடையாது, மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் புரட்சி. அந்த புரட்சின்னு ஒரு 5 மாதத்தில் ஏற்படும். உங்களுடைய அரசியல் பயணத்துக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அடுத்த காணொலியில் இதை விட இன்னும் காரசாரமான கேள்விகளை உங்களுக்கு நான் கொண்டு வந்து வைப்பேன். அப்போது உங்கள் கட்சியும் உங்கள்கிட்டையும் பதிலே இருக்காது. அதை உங்களுடைய கேள்வியெல்லாம் காரசாரமாக இருந்துச்சு, ஆனால் எங்கள் கட்சிக்கு எதிராகலாம் கிடையாது. உங்களுடைய கேள்வியை கேட்டாங்கன்னா யார் மன உளைச்சல் ஆவாங்கன்னா ஆளுங்கட்சியை சார்ந்தவர் தான் மன உளைச்சல் ஆக போகிறாங்க. இல்லைங்க, நான் சரியாக தான் பேசியிருக்கேன்னு எனக்கு தெரியுது. அதனால் வந்து இந்த வீடியோ வந்ததுக்கு பிறகு பாருங்கள் எவ்வளோ பேர் கதறுவாங்கன்னு. இன்னொரு முறை மீண்டும். ஆனால் இப்படியும் திமுகவை கலாய்க்கலாமான்றது உங்களை பார்த்தா நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு அப்படி தெரியலங்க. நன்றி, வணக்கம்.